ஸோ இந்த ஃபேஸை பார்த்தாலே இந்த வண்டி என்ன வண்டின்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டா டியோ எக்ஸ் எடிஷன் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸ் எடிஷனில் புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2026 ஹோண்டா டியோ வாங்கலாமா? வாங்க இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிவ்யூக்காக வழங்கினது பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தான். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளில் வீடியோ பார்க்குறீங்க, ஹோண்டா வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க டியோ 125 விஷயத்துக்கு வருவோம். நான் வீடியோக்குள்ளே போகும்போதே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த எக்ஸ் எடிஷனில் பண்ணியிருக்க மாற்றங்கள் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக வீல் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. இதை தவிர பெரிய மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் எடிஷனில் வந்து கிடையாது. நம்ம டீட்டெயிலாக என்னென்ன இருக்குன்றதை நம்ம அடுத்து வந்து பார்க்க ஆரம்பிப்போம். மெயினாக 2026 நம்ம டியோ 125 வாங்கலாமான்றதா நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா காம்படிஷன் நிறைஞ்ச செக்மெண்ட் அப்படின்னா டியோவோட இந்த 125cc செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஹோண்டாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆக்டிவா 125 இருக்குது, டியோ 125 இருக்குது, அக்சஸ் 125 இருக்குது, பர்க்மேன் 125 இருக்குது, அவெனிஸ் 125 இருக்குன்னு இந்த மாதிரி லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகும். ஜாப்பனீஸ் கம்பெனிலேருந்து இந்தியன் கம்பெனி வரைக்கும் நிறைய பேர் காம்படிட் பண்ணுறதே இந்த 125cc செக்மெண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அதில் இந்த வெஹிக்கிள் என்ன தனித்துவம் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படிங்கிறதா மெயினாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் எடிஷன் நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸராக வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக இந்த ப்ளூ வித் கிரே கலர் பார்த்தீங்க அப்படின்னா புதியதாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு டூயல் டோன் கலரில் இந்த வெஹிக்கிளை வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஆரம்ப கட்டத்தில் வந்த ஹோண்டா டியோ எல்லாருக்குமே வந்து தெரியும். இந்த டிசைன் சேஞ்சுக்கு முன்னாடி இருந்த ஹோண்டா டியோ எல்லாருக்குமே வந்து தெரியும். டிசைனாக பெரிதாக அட்ராக்டிவாக இருக்காது. அதுக்கப்புறம் அவங்க அந்த டூயல் டோன் கலர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் டியோவை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிச்சு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸ்கூட்டர் அப்படின்னாலே அது லேடிஸ் ஓட்டுறது தான்ப்பா அப்படின்னு வந்து இருந்துச்சு. அதுவும் பொதுவாக யங்ஸ்டராக இருக்கக்கூடிய பசங்க பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் அப்பாச்சி மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்த இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்த ஒரு ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம் டியோவோட இந்த 125 பொறுத்த வரைக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். புள்ளிங்க மாதிரிலாம் வந்து இந்த 125 வந்து சுற்றிக்கிட்டு இருந்த பசங்களாம் நீங்கள் வந்து நிறையவே வந்து பார்த்துருப்பீங்க. எனிவே இந்த எக்ஸ் எடிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலரில் வந்து 125 எக்ஸ் எடிஷன் அப்படிங்கிற ஒரு பேட்ஜிங் வந்து பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அலாய்வில் வந்து கான்ட்ராஸ்டாக டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே வெஹிக்கிளோட இந்த சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இங்கே மேஜராக நீங்கள் வந்து அந்த ப்ளூ கலர் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த ஆரஞ்சு கலர் டியோ அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த கிரே கலரில் இருக்கக்கூடிய கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைனாக ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட்டாக இருக்கட்டும், டெய்ல் லைட்டாக இருக்கட்டும் எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. டிசைனாக வந்து டியோவை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க. நான் தான் சொன்னேனே இது ஒரு யூனிசெக்ஸ் டிசைனில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே நம்ம இந்த வெஹிக்கிளோட கம்ஃபர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் சேடல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 765 mm கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி லென்த்தான ஒரு சீட்டுன்னு சொல்லலாம். 708 mm பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் வந்து லென்த் வந்து இருக்கக்கூடிய ஒரு சீட்டுன்னு சொல்லுவேன். மேஜராக இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உட்காரக்கூடிய அந்த ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து உருவாக்கியிருப்பாங்க. பில்லியன் சீட்டை விட ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டு வந்து இருக்குன்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட வெயிட் 105 கிலோ. எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், யங்ஸ்டர் எல்லாருக்குமே இந்த சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். என்னோடய ஹைட் வந்து 5.8. எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 feet இருக்க ஆள் இல்லை ஒரு 4.8 இருக்கீங்க அப்படின்னாலுமே இது வந்து கரெக்டாகவே கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இன்னொரு விஷயம், பில்லியன் சீட் எந்த லெவலில் கம்ஃபர்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்பீங்க. நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து என் ஒய்ஃப் வந்து டியோ வச்சுருந்தாங்க. அதனால் டியோ நிறைய நாள் டியோ வந்து ஓட்டியிருக்கேன். டியோட 110 வந்து குறிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த பில்லியன் சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்லாம் வந்து ஓரளவுக்கு உட்காரத்துக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வெஹிக்கிளோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட அகலம் அதிகமாக இருக்கிறனால நம்ம இதில் பின்னாடி உட்காரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவது நான் டியோவில் நிறைய தூரம் பயணிச்சிருக்கேன். பில்லியனாக வந்து உட்காந்து போயிருக்கேன். கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பில்லியன் சீட்டில் வந்து உட்காரும் போது. பட் இருந்தாலும் வீட்டில் லேடிஸ் ஒன் சைடாக உட்காரும் போது கொள்ளும் போது அதுக்கெல்லாம் இது வந்து ஓகே அப்படின்னு ஒன்று சொல்லலாம். மெயினாக இந்த வெஹிக்கிளோட சீட் ரைடருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அடுத்ததாக
அப்படியே மீட்டர் விஷயத்துக்கு வருவோம். இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஎஃப்டி 4.3 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய டிஎஃப்டி கலர் டிஸ்பிளேயோட வந்து வருது. லாஸ்ட் இயரே அது வந்து அப்டேட் வந்து பண்ணாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வீடியோ பண்ண வேணாம் அப்படின்றனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதையும் நான் இதில் வந்து சொல்லிடுறேனே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 10x10 நேவிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஹோண்டாவோட ரோட் சிங் ஆப் மூலியமாக உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அது மியூசிக்கை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னா இதில் அலர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்கிற மாதிரி ஒரு யூஸபிளான ஒரு கிளஸ்டர் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ உங்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆஸ் யூஸ்வல் நம்ம டியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் ஹெட்லைட், பாஸ், அது மாதிரி இந்த கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ், இண்டிகேட்டர், ஹாரன் மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல்ஃப் ஸ்டார்ட் சுவிட்சுமே வந்து இன்டகிரேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம், ஒரு ஆக்டிவாக அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களோட ஹேண்ட்பேக் வந்து மாட்டுறதுக்கு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன லக்கேஜஸ் இங்கே கேரி பண்ணுற அளவுக்கு ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து ஹூக் இருக்குது. இந்த இடத்துலையும் உங்கள் ஹேண்ட்பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து இருக்குது. அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோன் இல்லை வாட்டர் பாட்டில்ஸை வந்து அங்கே வந்து வைக்கவும் முடியும். அதேமாதிரி இங்கே கீ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மல்டி ஃபங்க்ஷன் கீ இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டும் இதில் வந்து ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும், பைக்கிலோட இக்னேஷனும் வந்து பண்ணிக்க முடியும். சீட்டு ஓப்பனு, அதே மாதிரி ஃபியூல் லெட் ஓப்பனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 2 பட்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் லெட் பின்னாடி வந்துடும். ஸோ நீங்கள் சீட்டை திறந்து தான் ஃபியூல் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த இடத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துலையே கொடுத்துருக்காங்க. 5.3 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வண்டி ஒரு 40-50 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 250 கிலோமீட்டர் ஒரு தடவை ஃபில் பண்ணால் உங்களால் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபியூல் லெட்டுக்கு எப்படி பட்டன் இருக்கோ மாதிரி சீட்டுக்கும் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணினா லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே 125cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து அதிகமாக ஆஃபர் பண்ணுறாங்க. இவி ஸ்கூட்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டோரேஜோடலாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது இதோட அண்டர் சீட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதேமாரி லைட் மாதிரியான எந்த ஒரு விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜில் வந்து இல்லை. மெயினாக இந்த வெஹிக்கிளில் ஒரு மைனஸாக சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதான் வெஹிக்கிளோட ஓவராலாக இருக்கக்கூடிய டிசைன். அப்படியே நம்ம வீல்ஸ், பிரேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R12 வீல்ஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 90/90 செக்ஷன் R12 பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் டியோவில் வந்து உங்களுக்கு R10 தான் வந்து வீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து R12க்கு வந்து ரியர் வீல் வந்து மாற்றிட்டாங்க. பட் இதில் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா 90/100 R10 தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி இதை R12 கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரேக் வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து இருக்குது. பிரேக்கிங்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. உண்மையிலே பிரேக்லாம் வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதோட இன்ஜின் விஷயத்துக்கு வரலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 124 சிசி கொண்ட இன்ஜின், அதாவது எக்ஸாக்டாக சொல்லலாம் 123.8 சிசி கொண்ட இன்ஜின் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம ஆக்டிவாலலாம் பார்த்து ஆக்டிவா 125ல பார்க்குற அதே இன்ஜின் தான். அதிகபட்சமாக 8.2 PS பவரும் 10.5 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் இந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்ஜினை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ரிஃபைண்டான ரிலையபிளான ஒரு இன்ஜின் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் வந்து ஆக்டிவா 125 வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சு சொல்லணும் அப்படின்னா ரிஃபைன்மெண்ட்டில் எந்த குறையும் சொல்ல முடியாது, ரிலையபிலிட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இன்ஜின் தான் இதில் வந்து கொடுக்குறாங்க. மைலேஜ் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து கேட்பீங்க. ஸோ 125cc ஒரு அதிகபட்சமாக 45-50 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமாக இந்த வெஹிக்கிளில் வந்து மைலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். மைலேஜ்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது இந்த டியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ வாங்க இந்த வெஹிக்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓட்டி பார்த்துருவோம். வாங்க ஓட்டி பார்க்கலாம். நல்லா ரிஃபைண்டாக இருக்குங்க இன்ஜின். நான் ஆரம்பத்திலே சொன்னது தான், இந்த கிளஸ்டர் வந்து பகல் நேரங்கள்லையும் பார்க்க ரொம்ப தெளிவாக தெரியுற ஒரு கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடெலாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம சின்னதாக ஒரு 0 to 60 மட்டும் இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? 1 2 3.
பார்த்துருப்பீங்க 0 to 60 எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைலண்ட் ஸ்டார்டர் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி எங்கேயாவது ஓட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி நிப்பாட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு 5 செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். சாரி, நான் இவ்வளோ நேரம் ஆஃபில் வந்து வச்சுருந்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ திரும்ப நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகிடும். பட் இதை வந்து ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏன்னா என் வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்க, நானும் ஆக்டிவாக வச்சுருக்கேன். ஸோ என் பையன் நிற்கும் போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுது. மேபி பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்ம டிவிஎஸ் வெஹிக்கிளில் அந்த மாதிரி தான் வந்து பார்க்குறோம். பிரேக்கை பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டர் போட்டால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்குது. உட்காரக்கூடிய ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. பிடிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது. பெட்டரான ஒரு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியல் ட்ரம் பிரேக் கொடுத்துருந்தாலும் அந்த சிபிஎஸ் கொடுத்துருக்கனால நீங்கள் ரியர் பிரேக் ஒன்று அப்ளை பண்ணாலே போதும், பிரேக் வந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக உங்களால் வந்து நிப்பாட்டவும் முடியும். ஸோ இப்போதைக்கு 125 ஏபிஎஸ் இன்னும் மேண்டட்ரி ஆகலை. பட் ஆகுதுன்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஏபிஎஸோட நம்ம வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மெயினாக ஸ்கூட்டரில் சஸ்பென்ஷன் பற்றி கேட்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டர் சைட்லாம் வந்து சொல்ல மாட்டேன், ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், மீடியமாக வந்து இருக்குது. ரியரில் வந்து 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலும் இதை தவிர ஒன்றும் ஸ்மூத்தான ஒரு சஸ்பென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்காது. பட் பழைய டியோவை காட்டிலும் நான் வச்சுருந்த டியோ பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் லிங்க் சஸ்பென்ஷன் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை விட இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து மாறி இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். சஸ்பென்ஷனை வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு 65 அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டியில் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை, நல்ல ரிஃபைண்டாக ஸ்மூத்தாக வந்து போகுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும். நான் டியோ 110 போகலாமா இல்லை 125 போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா 110க்கும் 125க்கும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வித்தியாசம் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 10% இல்லை 15% வேணால் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு சொல்லலாம். டாப் ஸ்பீடு அது வந்து ஒரு 85 போகுதுன்னா இது ஒரு 95 வரைக்கும் வந்து போகும், 95 100க்குள்ளே வந்து போகும். பட் ஒரு டே டு டே கம்யூட்டராக பார்க்கும்போது நீங்கள் வந்து நார்மலாக 110 கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து வாங்கலாம். வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து அப்டேட்டில் அதையும் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதில் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். சார்ஜ் போட்டு நீங்கள் இந்த க்ளோ பாக்ஸ்லேயே அந்த மொபைல் ஃபோனை வச்சுக்கவும் முடியும். வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈவனாக இருக்கும். அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெட்டராக பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கூட்டரில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வெஹிக்கிளோட ஒரு பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லலாம். டே டு டே கம்யூட்டராக ஒரு 125cc பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஆப்ஷனில் நீங்கள் டியோவையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபைனலாக இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸிங் பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ நீங்கள் நார்மல் மாடலை விட இந்த எக்ஸ் எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த கிராஃபிக்ஸ்க்காகவும் இந்த அலாய்வில் கான்ட்ராஸ்டான கலருக்காகவும் அண்ட் இந்த டூயல் டோனுக்காக மட்டும் நீங்கள் 1000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். மேபி இந்த 1000 ரூபா எக்ஸ்ட்ராங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இதோட ப்ரைஸிங் என்ன வருது, ஆன்ரோட் காஸ்ட் என்ன வருது அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான சைடு என்ன, நெகட்டிவான சைடு என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான சைடு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இதோட இன்ஜினை வந்து குறிப்பிடலாம். இன்ஜின் நல்ல ரிஃபைண்டான ஒரு ரிலையபிளான இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 50 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாகவும் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி பிரேக்கிங் பிரச்சனை இல்லை, நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாடர்னான டிசைனாக இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். மைனஸாக நான் பார்க்குற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பில்லியன் சீட் கம்ஃபர்ட் அந்த லெவலுக்கு இருக்காது. அதே மாதிரி இது காம்படிட்டரோட இந்த மாடர்ன் 125cc ஸ்கூட்டர்ஸ் இருக்குல்ல, அதாவது என்டார்க்காக இருக்கட்டும், ஜூம் 125 இருக்கட்டும், இந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை நம்ம இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் அந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. மித்த காம்படிட்டராக இருக்கக்கூடிய ஒரு ரெகுலர் 125யோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மைலேஜில் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் நல்லா கொடுக்கும், பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து கம்ப்ளீட்லி ஃபைபர் தாங்க. ஸோ நம்ம ஆக்டிவா 110 மாதிரி மெட்டல் பில்டெல்லாம் வந்து கிடையாது, ஃபுல்லாக வந்து ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த இடத்த தட்டினீங்கனாலும் ஃபைபர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கும். சின்ன சின்ன ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்குது. ஸோ மல்டிபிள் பேனல்ஸை வந்து சேர்த்து இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்க காரணத்தினால கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பாதுகாப்பாக இந்த வண்டியை வச்சுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். இந்த வெஹிக்கிள் 2026 வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா
கண்டிப்பாக ஹோண்டாவோட தரத்துக்காகவும் ஹோண்டாவோட ரிலையபிலிட்டிக்காகவும் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொன்ன இந்த மைனஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் ஆக்டிவா வந்து மெட்டல் பில்டில் இருக்குது, அதோட கம்பேர் பண்ணால் இது ஃபைபர் பில்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மித்த காம்படிட்டர் எல்லாத்தையுமே வந்து பாருங்களேன். நான் சொன்ன என்டார்க்கா இருக்கட்டும், இல்லை ஜூம் 125 இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபைபர் பில்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அந்த வண்டியும் வந்து கவனிக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கணும், ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், லுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கணும், கொஞ்சம் மாடர்னாக இருக்கணும், ஃபீச்சர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனோட இருக்கக்கூடிய கிளஸ்டர் மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்து இந்த வெஹிக்கிளை 2026க்கு உண்மையிலே ஒரு பர்ஃபெக்டான மாடலாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் வேறு ஏதாவது 120cc ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டரையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ 2026 இது வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.